மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள மின்காந்தவியலும் தூண்டலும் என்ற பகுதியில் நாங்கள் கடந்த வகுப்புகளில் பார்த்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த வகுப்புகளில் நிறைய விஷயங்கள் மின்காந்த தூண்டல் சம்பந்தமாக மின்காந்தம், நிலையான காந்தம், காந்தங்களுடைய இயல்புகள், காந்த விசைக்கூறுகளுடைய திசை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயும் போது கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும் என்ற எசட்டு என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்ச அந்த தத்துவம், அதிலிருந்து அந்த கடத்தியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகிற திசை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னோட்டத்தை காவுகிற கம்பியில் எப்படி இயக்க திசை இருக்கும், மின்னோட்டத்தை காவுகிற கம்பி கட்டாயம் இயங்கும் என்று படிச்சாங்க. ரைட், ஒரு மின்னோட்டத்தை காவுகிற கம்பி காந்தப்புலத்துக்கு இருந்தால் அது கட்டாயம் அசையும், ஒரு மூமெண்ட் இருக்கும். ஏனென்றால் கரண்ட் போறபடியால் கடத்திலேயும் ஒரு காந்தப்புலம் வரும். ஏற்கனவே அது ஒரு காந்தப்புலத்தில் இருக்குது. ஆகவே ரெண்டு காந்தப்புலங்களும் ஒன்று மோதி ஒரு சின்ன மூமெண்ட் ஒன்று இருக்கும். ரெண்டு காந்தங்களும் கிட்ட கொண்டு இருக்க எப்படி ஒன்று இழுக்குதோ ஒன்று தள்ளுதோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் கட்டாயம் கடத்தி கம்பியிலையும் இருக்கும் என்று பார்த்தினாங்க. அந்த திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளெமிங்கினுடைய இடக்கை விதியை பயன்படுத்தி அந்த எந்த திசையில் அது அசையும் என்ற வரைக்கும் நாங்கள் கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்தினாங்க. இன்றைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பிளெமிங்கினுடைய இடக்கை விதி பற்றி கடைசியாக பார்த்தினாங்க தானே. அது ஒரு பற்றி சும்மா நோம்பல ஒரு விளக்கத்தை சொல்லி போட்டு இன்னைக்கு அதனுடைய பயிற்சிகள், ரைட், அது எப்படி கேள்விகள் எப்படி செய்யறதுன்றதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். ரைட், ஓகே. பிளெமிங்கினுடைய இடக்கை விதி அதை பயன்படுத்தி எப்படி கேள்விகள் செய்யறது, அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய பிரிவுகள், ரைட், அன்றாட வாழ்க்கையில எப்படி அந்த காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தி மின்னோட்டத்தை காவும்போது எப்படி அதனுடைய பிரிவுகள் இருக்கும், அன்றாட வாழ்க்கையில் நிறைய தேவைகளுக்கு பயன்படுத்துவோம். ரைட், அதை பற்றிலாம் நான் கிளியராக இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, நாங்களும் சும்மா நோம்பல கடந்த வகுப்புல பார்த்த விஷயம் தான் நோம்பல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பிளெமிங்கினுடைய இடக்கை விதி அப்படின்னா என்னன்னா, ஒரு காந்த புலம், ரைட், ஒரு காந்த புலத்தில் ஒரு கடத்தி வைக்கப்படுதுங்க. சும்மா படம் உங்களுக்கு சும்மா நோம்பல விளங்குறதுக்காக ஆகிறேன்னு பாருங்க. இது ஒரு நிலையான காந்தம் என்று யோசிங்க. ரெண்டு நிலையான காந்தங்கள், ரைட். இது ஒரு நார்த் போல், இது ஒரு சவுத் போல், ரைட். இது வடமுனைவு, இது தென்முனைவு, ரைட். ஓகே, இப்படி அப்போ வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி கட்டாயம் காந்த விசை கூறுகள் போகும்ன்றதுதான் எங்களுடைய காந்த புல விதிகள். என்ன அப்போ வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி கட்டாயம் காந்த விசை கூறுகள் போகும், ரைட். இந்த காந்த விசை கூறுகள் போய்கொண்டிருக்கல நடுவில் ஒரு கடத்தி கம்பி ஒன்று இருக்கண்டி யோசி, ரைட். இது ஒரு கடத்தி கம்பி என்று யோசி. இந்த கடத்தி கம்பிக்கு நான் வெளியில இருந்து ஒரு புறமின் முதல்ல இருந்து நான் பேட்டரியில இருந்து கனெக்ட் பண்ணி ஒரு கரண்டை கொடுக்குறேன், ரைட். ஓகே, அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பாசிட்டிவ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் இந்த வயர்குள்ளால இந்த கடத்தி கம்பிக்குள்ள போகுது. அப்போ இங்க நோக்கி ஒரு மின்னோட்டம் இந்த கடத்தி கம்பியில போகுது, ரைட். அப்போ மின்னோட்டத்தை கடத்துகிற ஒரு கடத்தி கம்பி காந்த புலத்துக்குள்ள இருந்தால் அந்த கடத்தி கம்பி அசையும். இந்த கடத்தி கம்பியில ஒரு விசை ஒன்று, போஸ் ஒன்று தொழிற்படும். ஏனென்றால் கரண்ட் போறபடியால இந்த கடத்தி கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் உண்டாகும். அது ஏற்கனவே ஒரு காந்தப்புலத்துக்குள்ள இருக்குது. ஆகவே ரெண்டு காந்தப்புலம் மோதி அந்த கடத்தி கம்பியை அசைய வைக்க போகுது. அந்த அசைகிற திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பிளெமிங்கினுடைய இடக்கை விதியை பயன்படுத்துறோம். ரைட், இந்த இடக்கை விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தால், இப்ப இடக்கையினுடைய முதல் 3 விரல்கள், ரைட், இடக்கையினுடைய முதல் 3 விரல்களை எடுத்துக்கொள்ளுங்க. இடக்கையின் முதல் 3 விரல்களை எடுத்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக, ரைட், ஒரு விரலுக்கு இன்னொரு விரல் செங்குத்தாக இடக்கை எடுங்க. இடக்கையினுடைய முதல் 3 விரல்களை எடுங்க. அதனுடைய பெருவிரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல், ரைட். பெருவிரல், ஆட்காட்டி விரல், நடுவிரல் மூன்றையுமே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக, பெருவிரலுக்கு செங்குத்தாக ஆட்காட்டி விரல் அல்லது சுட்டு விரல் என்று சொல்றது. ஆட்காட்டி விரல் என்று சொல்லலாம், சுட்டு விரல் என்று சொல்லலாம். சுட்டு விரல் என்று சொல்றது பெருவிரலுக்கு செங்குத்தா சுட்டு விரலையும் அந்த சுட்டு விரலுக்கு செங்குத்தான தளத்துல நடுவிரலையும் வச்சுக்கொண்டு, ரைட். ஓகே, 3 விரலையும் பிடிச்சு கொண்டா வைத்துக்கொண்டு பாருங்க. கேள்வி விதியை பாருங்க, வடிவ இதுதான் விதி. இடக்கையின் பெருவிரல், சுட்டு விரல், நடுவிரல். இந்த சுட்டு விரல் ஆள்காட்டி விரல் சொல்றது, ரைட். ஆள்காட்டி விரல் சொல்றது. நடுவிரல் மூன்றாவது விரல் நடுவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்துக்கொண்டு, ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக வச்சிருக்கணும். ஒரு விரலுக்கு இன்னொரு விரல் செங்குத்தாக இருக்கணும், ரைட். வைத்துக்கொண்டு ஓட்டத்தின் திசையை நடுவிரல் ஆளும், ரைட். நடுவிரல் ஓட்டத்தின் திசை. அப்ப இந்த மூன்றாவது விரல் இதுதான் நடுவிரல். இந்த 5 விரலுக்கு நடுவாக இருக்கிறது இந்த விரல் தானே. அப்ப மூன்றாவது விரல் ஓட்டத்தின் திசையை காட்ட போது ஆள்காட்டு விரல் சுட்டு விரல்னு சொல்லுவோம். இந்த சுட்டு விரலால காந்தப்புலத்தின் திசையை காட்டும். சுட்டு விரல் எப்பயுமே காந்தப்புலத்தின் திசையை தான் காட்டும். திசையை காட்டக்குள்ள பெருவிரல் பாருங்க கடத்தி மீது தொழிற்படுகிற விசையின் திசையை காட்டும். கடத்தி மீது தொழிற்படும் விசையின் திசை, கடத்தி இயங்குற திசையை காட்டும். எந்த திசையில கடத்தி இயங்க போகுதுன்றதை பெருவிரலால காட்டப்படும். இதுதான் பிளெமிங்கினுடைய இடக்கை விதி, ரைட். இங்க பாருங்க, இதுக்கு அதாவது ஆட்காட்டு விரல் சுட்டு விரல்னு சொல்லுவோம். அது காந்தப்புலத்தை காட்டும், ரைட். அது மாதிரி நடுவிரல் 5 விரலுக்குள்ளே நடுவில் இருக்கிற விரல், இடக்கையினுடைய 5 விரல்களில் நடுவில் இருக்கிற விரல், அதாவது 3வது விரல்னா சொல்லுவாங்க. 3 விதிகள், 3 விரல்களை தானே வச்சு இதண்ட போகும். அப்போ 3வது இருக்கிற விரல் நடுவிரல இருக்க போகுது. அந்த நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை காட்டும். எந்த திசையில மின்னோட்டம் போகுன்ற திசையை காட்டும். அப்படி காட்டுற மாதிரி நாங்கள் பிடிச்சு வச்சிருந்தோம். இடக்கையை பிடிச்சு வச்சிருந்தால் பெருவிரல் எந்த திசையை நோக்கி நிற்குதோ அந்த திசையில தான் விசையின் திசை, அதாவது கடத்தி மீது தொழிற்படுகிற விசை, கடத்தி இயங்குற திசையை காட்ட போகுது. இதுதான் பிளெமிங்கினுடைய இடக்கை விதி, ரைட். இந்த இடக்கை விதியை வச்சுக்கொண்டு எப்படி கணக்கு கேள்விகள் செய்யறது
அப்போ அப்படி கேள்விகள் வேறு அதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். ரைட், ஓகே. இந்த கேள்வியை பார்ப்போம். முதலாக கேள்வியை பாருங்க. பயிற்சி 13.2. பின்வரும் உருக்கள் ஒவ்வொன்றிலும் காணப்படுகின்றவாறு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடத்தியினூடாக ஓட்டம் பாயும் போது அக்கடத்தி மீது விசை உண்டாகும் திசையை பிளமிங்கின் இடக்கை விதியை கொண்டு கண்டு குறிக்க. ரைட், இடக்கை விதி ஏன் பாவிக்கிறது? பிளமிங்கின் இடக்கை விதி ஏன் பாவிக்கிறது? ஒரு காந்தப்புலத்துல கடத்தி இருக்குது, மின்னோட்டத்துக்காக கடத்தியா இருக்குது. அந்த கடத்தி காந்தப்புலத்துக்கு இருந்தால் கடத்தியில் கரண்ட் ஓடினால் கட்டாயம் கடத்தி அசையும், என்ன மூவ் ஆகும். அந்த கடத்தி எந்த திசையில் அசையும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுது. ரைட், ஓகே. அப்படியே முதலாவது கேள்வி தான் இது. முதலாவது சந்தர்ப்பம் இது பாருங்க. இது வந்து வடமுனைவுன்னு சொல்லியாச்சு. ரைட், நோட் போல் இதை வந்து காந்த விசைக்கூடுகள் எப்படியுமே எப்போதுமே வட முனைவிலிருந்து தென் முனைவை நோக்கித்தான் காந்த விசைக்கூடுகள் போகும். ரைட், காந்த விசைக்கூடுகள் எப்பயுமே வடமுனைவிலிருந்து தென் முனைவை நோக்கித்தான் போகும். இவ பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தி எங்களுக்கு கடத்தி மீது தொழிற்படுகிற விசை எந்த திசையில இருக்கும்னு சொன்னா சரி. என்ன அப்ப இங்க வந்து வரும்போது வட்டம் போட்டு குற்று போடுவார்கள். வட்டம் போட்டு குற்று போட்டால் அது என்ன மாதிரி திசை என்றால் உள்நோக்கி, தாளுக்கு உள்நோக்கி, தாளுக்கு வெளிநோக்கின்னு சொல்ல. உள்நோக்கின்றது இப்படி, இது வந்து தாளுக்கு வெளிநோக்கி என்று சொல்றது. குத்துற மாதிரி இருக்குது புள்ளி போடுறது. தாளுக்கு வெளிநோக்கி என்று இதை சொல்றது. ரைட், வெளிநோக்கி. வேறு இப்படி வட்டம் போட்டு வெட்டி இருப்பாங்க. இந்த குறியீடு மாதிரி இப்படி வெட்டி இருப்பாங்க. வெட்டி இருந்தா என்னென்றால் தாளுக்கு உள்நோக்கி. ரைட், உள்நோக்கி என்று சொல்றது. அம்பு மாதிரி யோசிக்கிறோம். அம்பு வந்து குத்தைக்குள்ள வட்டம் போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சிருந்தால் அம்பு என்ன குத்த வர்ற மாதிரி. அப்ப அதை வந்து வெளிநோக்கி இருக்குது. ரைட், தாளுக்கு, அதாவது தாளுன்றது நான் இந்த கடுதாசையை சொல்றேன், இந்த பேப்பர். ரைட், இந்த ஏபோசிட் மாதிரி யோசிங்க. ஒரு ஏபோசிட்ல தாள், ஏபோசிட் ஒரு தாள் மாதிரி யோசிங்க. இந்த ஏபோசிட்ல நான் எக்ஸாம் எழுத போறேன். ஒரு பேப்பர்ல ஏதோ ஏபோசிட் ஒரு பேப்பர்ல எக்ஸாம் பேப்பர்ல எழுத போறேன். அப்படி ஒரு பேப்பர் மாதிரி யோசினா ஒரு தாள் மாதிரி யோசி. அந்த தாளுக்கு வெளிநோக்கி என்றால் தாள்ல இருந்து உன்ன குத்த வர மாதிரி, அம்பு வந்து உன்ன குத்த வர மாதிரி. அதான் புள்ளி போட்டுக்கூடாது. புள்ளடி போட்டால் அம்பினுடைய பின்பகம். அப்ப அம்பு போகுது, உன்னிட்ட இருந்து வெளியில போகுது. அம்பு தாளுக்கு உள்நோக்கி போகுது. அதுதான் இந்த விளக்கம், இந்த அடையாளங்களுடைய விளக்கம். என்ன இப்ப பாருங்க, இது வந்து வட்டம் போட்டு குற்று போட்டால் அம்பு உன்ன குத்த வருது. அப்ப வெளிநோக்கி வருது மின்னோட்டம். ரைட், தாளில இருந்து உன்ன குத்துற வர மாதிரி வெளிநோக்கி மின்னோட்டம் வருது. அப்ப மின்னோட்டத்தின் திசை தெரியும் எனக்கு, காந்தப்புலத்தின் திசை தெரியும் எனக்கு. அடுத்தது என்ன வேணும் எனக்கு? கடத்தி மீது இயங்குற இது கடத்தி வந்து இயங்குற திசை, கடத்தி மீது ஒளிப்படுகிற விசை, இந்த திசை எப்படி இருக்கும்ன்றதை கண்டுபிடிக்கணும். ரைட், அப்ப இடக்கையின் முதல் 3 பிளமிங்கின் இடக்கை விதியை பயன்படுது. அப்ப இடக்கையின் முதல் 3 விரல்களையும் ஒன்று கொண்டு செங்குத்தா, அப்படி பெருவிரலுக்கு செங்குத்தாக சுட்டு விரல், சுட்டு விரலுக்கு செங்குத்தாக நடுவிரல், மூண்டையும் பிடிச்சு கொண்டு இதே படத்துல கொண்டு போய் எனக்கு காந்தப்புலத்தின் திசையை நாங்கள் முதல் போடுவோம். காந்தப்புலத்தின் திசைகளுக்கு கிளியரா தெரியும். வடமுனைவிலிருந்து தென் முனைவை நோக்கி காந்த விசை கோடுகள் போகும். அப்ப காந்த புலத்தின் திசை எப்படி இருக்கும்? வடக்கிலிருந்து தெற்குக்கு தான் இருக்கும். அப்ப வடக்கிலிருந்து தெற்கு திசையை காட்டுற மாதிரி இந்த சுட்டு விரல், ஆட்காடு விரல் சுட்டு விரல் சொல்லுவாங்க. சுட்டு விரல் வடமுனைவிலிருந்து தென் முனைவை காட்டக்கூடிய மாதிரி படத்துல கொண்டே வைக்கணும். வடக்கையின் இந்த சுட்டு விரல் வந்து வடமுனைவிலிருந்து தென் முனைவை நோக்கி இருக்கக்கூடிய மாதிரி வைக்கணும். அப்படி வச்சோம்னால் ஓட்டத்தின் திசை எனக்கு தாளுக்கு வெளிநோக்கி இருக்கும். ரைட், தாளுக்கு வெளிநோக்கி ஓட்டத்தின் திசை இருக்கும். அப்ப இந்த விரல் இப்படி கொண்டு வச்சாலே சரி. ஏண்டா இது சுட்டு விரல் வந்து பாருங்க, இந்த படத்திலேயே முதலாவது படத்திலே வடிவா பாருங்க. முதலாவது படத்துல ரைட், இந்த படத்துல இப்படி கொண்டு இடக்கையை வைக்க போறேன். நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு எனக்கு நடு சுட்டு விரல் வந்து நிற்க போகுது. சுட்டு விரல் வந்து நார்த் போல்ல இருந்து சவுத் போல் திசையை காட்ட போகுது. அடுத்தது மின்னோட்டம் பார திசை தாளுக்கு வெளி நோக்கி இருக்கணும். அப்ப அது எனக்கு இந்த 3வது விரலால இப்படி கொண்டு வச்சிருந்தால் இது வெளி நோக்கி இருக்குது. அப்ப இந்த விரல் வந்து வெளி நோக்கி இருக்குதுன்றபடியால அது எனக்கு மின்னோட்டத்தின் திசையை காட்டுது. அப்படி இருந்தால் கடத்தி மீது தொழிற்படுகிற விசை எந்த திசையில இருக்கும்? பெருவிரல் காட்டுறது. பெருவிரல் எப்படி இருக்கு? லைக் மேல் நோக்கி இருக்குது. அப்ப கடத்தி வந்து இப்படி மேல் நோக்கி, கடத்தி மீது தொழிற்படுற விசை இப்படி லைக் மேல் நோக்கி இருக்கும். அப்ப கடத்தி மீது தொழிற்படுற விசை முதலாவது படத்துல நிலைக்குத்தாக மேல் நோக்கின திசையில இருக்கும். பிளமிங்கின் இடக்கை விதியை கொண்டு அப்படி எப்படி இந்த சுட்டு விரலால் வந்து காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரலால் வந்து மின்னோட்டத்தின் திசையையும் வச்சுனீங்க என்றால் பெருவிரல் எந்த திசையில நிற்குதோ அந்த திசையில கடத்தி இயங்கும். அதுதான் இந்த பிளமிங்கின் விதி. ரைட், ஓகே. இப்ப 2வது படத்தை பார்ப்போம். 2வது படத்துல பாருங்க, மின்னோட்டத்தின் திசை உள்நோக்கி போகுது. என்ன அப்ப மின்னோட்டத்தின் திசை வந்து உள்நோக்கி போகணும். அப்ப இடக்கையின் முதல் 3 விரல்களையும் ஒன்று கொண்டு செங்குத்தா பிடிச்சு கொண்டு, ரைட், இடக்கையின் முதல் 3 விரல்களையும் ஒன்று கொண்டு செங்குத்தா பிடிச்சு கொண்டு இந்த படத்துல காட்டுற மாதிரி வட்டம் போட்டு புள்ளடி போட்டு வெட்டி இல்லை கிடக்கு. புள்ளடி போட்டு வெட்டி இருந்தால் அது வந்து உள்நோக்கி போகுது. சாரி, உள்நோக்கி போகுது. ரைட், வட்டம் போட்டு வெட்டி இருந்தால் அம்பு வந்து குத்த போகுது, தாள குத்த போகுது. உனக்கு பின்பக்கம் தான் தெரியும், அம்பினுடைய பின்பக்கம் தான் தெரியும். ஆகவே புள்ளடி போட்டிருந்தால் அது உள்நோக்கி போகுது. தாளுக்கு உள்நோக்கி போகுது என்றால் மின்னோட்டம் 3வது விரல் காட்ட, இடக்கையினுடைய 3வது விரல் காட்ட போகுது. 3வது விரல் உள்நோக்கி பிடிக்கணும். நார்த் போல் சவுத் போல், வட இங்க இருந்து இங்க அது வந்து புலத்தின் திசை. ரைட், காந்த புலத்தின் திசை. அது வந்து சுட்டு விரலாக காட்டணும். இந்த சுட்டு விரல் வந்து காந்த புலத்தின் திசையை காட்டணும். மின்னோட்டம் உள்நோக்கி போகணும் என்றால் கடத்தி மீது தொழிற்படுகிற விசை இலக்குதா கீழ் நோக்கி இருக்கும். என்ன இலக்கை விதிப்பிட்ட அப்ப இலக்குதா கீழ் நோக்கின திசையில இருக்கும். இப்படி இந்த இதான் மின்னோட்டத்தின் 3வது விரல், அதாவது நடுவிரல் வந்து தான் மின்னோட்டத்தின் திசை. மின்னோட்டம் உள்நோக்கி போகணும்னா கவிட்டு பிடிக்கணும். அப்பதான் உள்நோக்கி போகும். அப்படி கவிட்டு பிடிச்சுன்னா உள்நோக்கி போகும். அப்ப இது வந்து புலத்தின் திசை சரியா காட்டுது. இந்த விரல் வந்து புலத்தின் திசை சரியா காட்டுது, காந்த புலத்தின் திசையை நார்த் போல இருந்து சவுத் போல காட்டுது. அப்ப பெருவிரல் காட்டுற திசை தான் கடத்தி மீது தொழிற்படுகிற விசையின் திசை. அப்பதான் லைக் கீழ் நோக்கி இருக்கு மட்டும் சொன்னா சரி. ரைட், ஓகே. இந்த 3வது படத்தை பார்ப்போம். இது வந்து பாருங்க மாறி கிடக்கு. என்ன இங்க வந்து வடமுனைவும் இங்க வந்து தென்முனைவும் இருக்கு. அப்ப புலத்தின் திசை இப்படி இருக்கா போகுது.
காந்தப்புலத்தின் திசை இப்படி இருக்கும், வடமுனையிலிருந்து தென்முனை. அடுத்தது ஓட்டத்தின் திசை இப்படி கிடையாது, வட்டம் போட்டு குட்டி போட்டு ஓட்டத்தின் திசை என்ன இன்னும் குத்த வருது. அப்ப தாழ்ல இருந்து வெளி நோக்கி வருது, அப்ப அங்க இருந்து வெளி நோக்கி வருது. ரைட். அப்ப இடக்கையும் விதியை போடு, நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு என்ன, அப்ப இப்படி நீ வைக்கணும். நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு கண்டால் இப்படி வைக்கணும். நீ காந்தப்புலத்தின் திசை இப்படி வைக்கணும். என்ன இங்க இருந்து இங்க நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு ஓட்டத்தின் திசை குத்துற மாதிரி இருக்கணும். இப்ப காந்தப்புலத்தின் திசை இங்க இருந்து இங்கே என்றால் நீ இந்த நடுவிரல் வந்து சுட்டு விரல் வந்து வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கி காட்டணும். அடுத்த ஓட்டத்தின் திசை உள்நோக்கி இருக்கணும். ஓட்டத்தின் திசை வந்து உள்நோக்கி இருக்கணும். இடக்கையின முதல் 3 விரல்களும் இப்படி வச்சுக்கொண்டு எனக்கு நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு தான் காந்தப்புலத்தின் திசை போடணும். இது வந்து தாளுக்கு வெளிநோக்கி வரணும். அப்ப இது வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கின திசையில தொழிற்படும். கடத்தி மீது நிலைக்குத்தா கீழ் நோக்கின திசையில விசை தொழிற்படும். ரைட். இடக்கையின 3 முதல் விரல்களையும் படி. அது மாதிரி இங்க படி, நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு 4வது படம். சவுத் போலுக்கு காந்தப்புலத்தின் திசை எப்படி, இது வந்து வெளிநோக்கி போகுது. என்ன ரைட். தாள குத்த போதுன்னா உனக்கு வெளியிலாம் தெரியும், படம் வந்து வெளியிலாம் தெரியும். என்ன அப்ப தாள குத்த போற மாதிரி கரண்ட் பிடிச்சினா அது நிலைக்குத்தா மேல் நோக்கி இயக்க திசை இருக்கும். இது இங்க வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கி இயக்க திசை இருக்கும், இங்க வந்து நிலைக்குத்தா மேல் நோக்கின திசையில இயக்க திசை இருக்கும். இடக்கையின முடிவுல வச்சு கூட அப்படியே பிளமிங் விதிப்படி அப்படியே கரண்ட் வந்து குத்துற மாதிரி போகணும். அப்ப கரண்ட் திசை 3வது வீரல் நடுவிரலாக காட்டப்படுறது கரண்ட் அது குத்துற மாதிரி போகணும். நோர்த் போல இருந்து சவுத் போலுக்கு. அப்ப பெருவிரல் காட்டுற திசை தான் கடத்தி மீது தொழிற்படுகிற திசை, அது நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கும். ரைட். ஓகே. இப்போ வந்து பாருங்க சில சந்தர்ப்பங்கள் பிரயோகங்கள். ரைட். எங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த காந்தப்புல தத்துவம் வந்து பிரயோகிக்கிற இடங்கள் நிறைய இருக்குது. ரைட். இப்போ இந்த வோல்ட்மானி, ஆம்பியர்மானி, அடுத்து கல்வனோமானி, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அளக்கிறது, வோல்டேஜ் அளக்கிறது, ஆம்பியர் அளக்கிறது, அந்த மாதிரியான இது இருக்குது. மற்றது லவுட் ஸ்பீக்கர். ரைட். ஒலிபெருக்கி. இப்போ மைக்கில் கதைக்கிறது வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கரை வச்சு சவுண்டாக கேட்பாங்க. இப்போ கோயில் வழியாக பாட்டுகள் போடுவாங்க. இப்போ ஏதாவது நிகழ்ச்சி, இப்போ கல்யாண வீடுகள் அப்படி ஏதாவது நிகழ்ச்சியில் வந்து பாட்டு போடுவாங்க, பெரிய பாட்டு பட்டியெல்லாம் வச்சு பாட்டு போடுவாங்க. அது பெரிய சவுண்டாக இருக்குமே. அப்போ ஒரு மைக்கில் இப்போ சில இடங்கள் சில நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கில் கதைக்கிறது பெரிய சத்தம், மைக்கில் ஒரு ஆள் கதைக்கிறது சின்ன சத்தமாக இருக்கும். கையில் மைக்க வச்சு கொண்டு பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பேன் டிவியில். அப்போ கையில் மைக்க வச்சு கொண்டு ஒரு சின்ன நோமலாக பாட்டு பாடுவாங்க. சின்ன சத்தம் தான் வாயிலேருந்து வரும், ஆனால் கேட்குறவைக்கு பெருசாக கேட்கும். சவுண்டை வந்து பெருசாக காட்டும். ரைட். அப்போ சவுண்டை பெருசாக காட்டுற அந்த சிஸ்டம் அது எப்படி அதை காட்டுன்றது பற்றி தான் இங்கே இருக்குது. அது முழுக்க மின்காந்த தூண்டல் தத்துவத்தில். ரைட். இந்த மின்காந்தம் பற்றின விஷயங்கள்லாம் நாங்கள் எல்லாம் நாங்கள் இன்னைக்கு இப்போ இது வரைக்கும் பார்த்தது என்ன, எங்களுக்கு தெரிஞ்ச விதி என்ன அடிப்படையில் இப்போ நாங்கள் இது வரைக்கும் படித்ததில் ஒரு கடத்தி கம்பியில் மின்னோட்டம் போனால் கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகும். ரைட். அது ஒன்று படிச்சினாங்க. அதுக்கப்புறம் என்ன படிச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, ஒரு கம்பியில கரண்ட் போனால் கம்பியை சுற்றி காந்தப்புலம் உண்டாகுன்றது படிச்சினாங்க. அப்போ அடுத்தது என்ன செய்தாங்கன்னா அந்த உண்டாகிற காந்தப்புலத்தை வந்து ஒரு காந்தப்புலம், இயற்கையான ஒரு நிலையான ஒரு காந்தப்புலம், இயற்கையான காந்தப்புலம் என்று சொல்லலாம், அல்லது நிலையான காந்தப்புலம். நிலையான காந்தம் மின்காந்தம் தான் பிரிச்சிருக்கு காந்தத்தை. அப்ப நிலையான காந்தப்புலத்துக்குள்ள அந்த கடத்தி மீது கூற மின்னோட்டம் போய் மின்னோட்டத்தை காவுற கடத்தி கம்பியை கொண்டு அந்த நிலையான காந்தப்புலத்துக்கு வச்சால் அந்த கடத்தி கம்பியை சுற்றி ஒரு காந்தப்புலம் வரும். ஏற்கனவே ஒரு நிலையான காந்தப்புலத்துக்கு இருக்குது, ஆகவே ஒரு மூமெண்ட் வரும், கடத்தி அசையும். அந்த அவ்வளவு தான் நாங்கள் படிச்சோம். இப்ப அந்த தத்துவத்தை பயன்படுத்தி, அந்த விதியை பயன்படுத்தி சில அன்றாட வாழ்க்கையில் நிறைய பிரயோகங்கள் இருக்குது. அதுல ஒரு பிரயோகம் தான் இந்த ஒலிபெருக்கியினுடைய தொழிற்பாடு. ரைட். இப்ப நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். ரைட். ஒலிபெருக்கியின் தொழிற்பாடு. ரைட். அதான் விஷயம். இது அன்றாட வாழ்க்கையில் நிறைய இருக்குது. இதில் உங்களை சொல்லியிருப்பாங்க பாருங்க, மின் மோட்டார், ஒலிபெருக்கி, கல்வனோமானி, வோல்ட்மானி, ஆம்பியர்மானி, ஒப்புளி வகை என்பனை தோற்றப்பாடை அடிப்படையாக அமைக்கப்பட்ட உபகரணங்கள் ஆகும். ரைட். நான் இப்போ சொன்ன தோற்றப்பாடு. ரைட். கடத்தி கம்பியில வந்து மின்னோட்டம் ஓடினால் கடத்தி கம்பியை சுற்றி காந்தப்புலம் வரும். அந்த காந்தப்புலத்தை வந்து ஏற்கனவே ஒரு நிலையான காந்தப்புலத்துக்கு வச்சமென்றால், அதை கொண்டு ஒரு நிலையான காந்தப்புலத்துக்கு வச்சமென்றால் நிலையான காந்தப்புலத்துக்கு ஒரு காந்தப்புலம் இருக்குது, கடத்தி மீது கரண்ட் போறபடியால அந்த கரண்ட் போறதால ஒரு காந்தப்புலம் வரும், ரெண்டும் புலமே இந்த கடத்தியை அசைய வைக்கும். ரைட். அந்த தத்துவத்தை பயன்படுத்தி நிறைய பிரயோகங்கள் இருக்குது. ரைட். மின் மோட்டார் இருக்குது, ஒலிபெருக்கி இருக்குது, கல்வனோமானி, வோல்ட்மானி, ஆம்பியர்மானி, ஒப்புளி வகையான நிறைய இருக்குது. ரைட். அதனால எங்களுக்கு தேவையானது இப்போ நாங்கள் ஒலிபெருக்கியை பற்றி பார்க்க போறோம். ரைட். லவுட் ஸ்பீக்கர். ரைட். இப்போ ஒரு மைக்கில் கதைக்கிற ஒரு மைக்கில் ஒரு பிள்ளை பாடுதுன்னு வையன், சும்மா ஒரு டிவி நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பேன். ஒரு மைக்கில் வந்து ஒரு பிள்ளை பாடுது, அந்த பாடுற சத்தம் வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர்ல கேட்கும். ரைட். அது எப்படி அந்த சிஸ்டம் இருக்கின்றதை பற்றி இதில் கதைப்போம். ரைட். ஓகே. பாரு, இதுதான் ஒலிபெருக்கி, நீ பார்த்துருப்பேன். ரைட். சில அந்த பாட்டு பட்டியலில் இருக்கும், இப்படி ஒரு குண்டு பெரிய வட்டமாக இருக்கும், பின்னுக்கு ஒரு வளைய காந்தம் இருக்கும், இது வந்து ஒரு வளைய காந்தம் இருக்கும், மேலே ஒரு பெரிய இதாக இருக்கும், வட்டமாக இருக்கும். இதில் வந்து அந்த விதானம், அந்த செவிப்பறமாக இருக்கும், காதுகளில் இருக்கும் செவிப்பற மாதிரி, அந்த மாதிரி ஒரு விதானம் மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ இந்த இசைக்கருவிகள் எல்லாம் பார்த்துருப்பேன், இந்த மேளம், தவில், பறை, இந்த மாதிரி அந்த சில இசைக்கருவிகள் பார்த்துருப்பேன். அதுல எல்லாம் தட்ட அது வந்து சத்தம் பெறுவது. அந்த மாதிரி ஒரு இதுதான் இது, லேசான சவ்வு மாதிரி இருக்கும். இவன் தோட்டு பண்ணி பார்த்துருப்பேன். இதை பற்றிலாம் கீழே வந்து ஒரு வளைய காந்தம் இருக்கு. ரைட். இதான் அமைப்பு. இருக்கிற சிஸ்டம் இங்கே பாருங்க, இதில் வடிவ தெளிவாக கொடுத்துருக்காங்க, இப்போ நார்மலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு காந்தம். ரைட். வளைய காந்தம். அது வந்து இதுதான் காந்தம். இப்படி ஒரு ஈ என்ற ஒரு ஷேப்ல இருக்கும். ரைட். ஈ என்ற ஷேப்ல இருக்கும், அது உள்ளுக்கு இருக்கும். ஈ என்ற ஷேப்ல வந்து உள்ளுக்கு இருக்கும், வெளிப்புறத்துல வளைய காந்தம்.
வட்டமாக தான் வெளிப்புறத்தில் இருக்கும். அதை நீ உடைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஈ என்ற ஷேப்பில் இருக்கும், ஈஎன் எழுத்து வடிவத்தில் இருக்கும். ரைட், இங்கே வந்து நோர்த் போல் இருக்கும், மேலே நோர்த் போல் இருக்கும், இங்கே சவுத் போல் இருக்கும், இங்கே ஒரு நோர்த் போல் இருக்கும். ரைட், இதுக்கு இடையில தான் இந்த கடத்தி கம்பியை வைப்பாங்க. ஒரு நோர்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில தான் ஒரு கடத்தி கம்பி இருக்கும். அது மாதிரி இங்கேயும் ஒரு கடத்தி கம்பி இருக்கும். ரைட், ஓகே. இப்போ என்ன செய்ய போறான், இங்கே வந்து ஒரு பிள்ளை மைக்கில் பாடுதுன்னு வை. ரைட், இங்கே வந்து ஒரு பிள்ளை மைக்கில் பாடுது, இங்கே இருந்து வயர் வந்து பிரித்து கொடுக்குறது. ரைட், வயர் வந்து பிரித்து கொடுக்குறது. ரைட், கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கிறது. இந்த மைக்கில் வந்து ஒரு பிள்ளை பாடைக்குள்ள இந்த மைக்குக்குள்ளே வந்து ஒரு அதிர்வு நடக்கும். ரைட், இந்த மைக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுருள் ஒன்று இருக்கும், ஒரு கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயில் வந்து அதிர்வுக்குள்ளாகி அந்த கோயிலில் வர்ற அந்த மின்காந்த தூண்டல் விளைவால், ரைட், கோயிலில் வர அதை நான் பின்னுக்கு தெளிவாக படிப்போம். நீங்கள் நார்மலாக வச்சு இந்த உள்ளுக்கு இருக்கிற ஒரு கோயில் அதிரும். இப்போ இங்கே வச்சு ஒரு பிள்ளை பாடைக்குள்ள, ரைட், இங்கே வந்து ஒரு பிள்ளை பாடைக்குள்ள இந்த பாடுறதால வழி துணிக்கைகள் போய் இதில் மோதி இதை அதிர பண்ணி உள்ளுக்கு ஒரு சுருள் ஒரு கோயிலை வந்து அதிர பண்ணும். அந்த கோயில் அதிர்றதால ஒரு தூண்டல் விசை ஒன்று, தூண்டல் அதாவது மின் அழுத்த தூண்டல், மின் தூண்டல் ஒன்று உருவாகும். அந்த தூண்டலால் ஒரு சின்ன வோல்டேஜ் வரும். அந்த வோல்டேஜை வந்து நாங்கள் பிரித்து இதுக்கு இன்புட் பண்ண போகிறோம். ரைட், பிரித்து இதுக்கால் எடுத்து இப்படி அதுக்கு இந்த கடத்தி கம்பிக்கு அதை இன்புட் பண்ண போகிறோம். இது ஒரு வோல்டேஜ், ஒரு சின்ன வோல்டேஜை இன் பண்ண போகிறோம். அந்த வோல்டேஜ் எப்படி இருக்குமென்னு கேட்டீங்கன்றால், அந்த வோல்டேஜ் வெர்சஸ் டைம் எப்படி இருக்குமென்றால் ஒரு மாறுகிற அளவாக இருக்கும். இப்படி இருக்கும். நான் தெளிவான படத்தில் காட்டுறேன் பார். இன்புட் பண்ண போகிற வோல்டேஜ் ரைட், இதுக்கு வந்து நீங்கள் இப்போ உள்ளே கொடுக்க போகிறான் இந்த வி இன். ரைட், இன் பண்ண போகிற அந்த வோல்டேஜ் வந்து நான் வி இன் என்று குறிக்கிறேன். ரைட், இன் பண்ண உள்ள அனுப்ப போகிற வோல்டேஜ் எப்படி இருக்குமென்னு கேட்டால் ஒரு இப்படி தான் இருக்கும். ரைட், ஏன் இப்படி இருக்கும்? ரைட், சும்மா ஒரு தரமான மாறக்கூடிய மாதிரி தான் இருக்கும். சும்மா கணத்துக்கு மாற நேரத்தோட அந்த வோல்டேஜ் இன் பண்ண போகிற உள்ளுக்கு இன் பண்ணுற வோல்டேஜ், அதாவது இன்புட் வோல்டேஜ் வந்து மாறிக்கொண்டு இருக்கும். ஏன் அது மாறுது என்றால், நீ இப்போ பாடைக்குள்ள எப்பயுமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் பாட மாட்டேன், ஒரே மீடுகளில் பாட மாட்டேன். ரைட், பாடைக்குள்ள கட்டாயம் மீடுனா கூட ஹை பிச்சில் பாடுவேன், லோ பிச்சில் பாடுவேன். கதைக்குள்ளே எப்படி மாறும்? எப்படி என்ன திடீரெண்டு சத்தமாக கதைப்பேன், திடீரெண்டு மெதுவாக கதைப்பேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்க கோயிலும் மாதிரி வழி துணிகள் மோதி உங்களுக்கு இருக்கிற கோயிலும் மாதிரி. கோயில் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி அதிராது. நீ சத்தமாக கதைச்சுன்னா சத்தமாக அதிரும், மெதுவாக கதைச்சுன்னா மெதுவாக அதிரும். என்ன அப்போ மீடுனா பொறுத்து மாறுபடும். அதனால வர்ற இந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான், அதனால வர அந்த தூண்டல் விசை. ரைட், அதிர்றது அந்த உள்ளுக்கு இருக்கிற கோயில் அதிர்ற வேகத்தை பொறுத்து எங்களுக்கு வோல்டேஜ் மாறும், தூண்டப்படுற விசை மாறும், தூண்டப்படுற மின்னழுத்த வேறுபாடு மாறும். அந்த மின்னழுத்த வேறுபாடு தான் இன்புட் பண்ண போகிறேன், கொண்டு போய் இந்த கம்பிக்கு இன்புட் பண்ண போகிறேன். ரைட், அந்த வோல்டேஜை தான் கொண்டு போய் இங்கே இன்புட் பண்ண போகிறேன். அங்கே இருக்கிற வோல்டேஜின் மாற்றம் காரணமாகவும் இங்கே வந்து ஒரு தூண்டல் விசை. ரைட், இங்கே ஒரு விசை ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இங்கே வந்து ஒரு மின்னோட்டத்தை தானே கொடுப்போம். இப்போ வோல்டேஜ் சொன்னால் பாருங்க, இதுக்கு வந்து வோல்டேஜ் இன்புட் பண்ணுறேன் என்றால் உண்மையாக அங்கே ஒரு கரண்ட் போகுது, கரண்ட் பாஸ் ஆகும். ரைட், இங்கே இந்த மைக்கின் வயரில் இருந்து கரண்ட் பாஸ் ஆகும். ஒரு சின்ன கரண்டாக இருக்கும், அது மெல்லிய கரண்டாக இருக்கும். வோல்டேஜாக போகிறது இது வி இன்னன்னு கொடுக்கலாம், இல்லை ஐ இன்னன்னு நீ கொடுக்கலாம். ரைட், வி இன்னன்னு கொடுக்கலாம். இல்லை வோல்டேஜ் இருந்தால் கட்டாயம் எங்கள் மின்னோட்டம், மின்னழுத்தம் இருந்தாலும் மின்னோட்டம் இருக்கும். அதான் ஓமின் விதி படிச்சிருப்பேன். மின்னழுத்த வேறுபாடு ஒரு இடத்துல ஒரு கம்பியில் வந்து கடத்தி கம்பியில் வந்து மின்னழுத்த வேறுபாடு இருக்குன்றால் கட்டாயம் மின்னோட்டம் கூட வரும், கட்டாயம் கூட வரும். அதான் ஓமின் விதி. அது இந்த வோல்டேஜ் தான் நீங்கள் இன்புட் பண்ணா சொன்னால், வோல்டேஜ் இன்புட் பண்ணா ஒரு சின்ன கரண்ட், மெல்லிய கரண்ட் ஒன்று போகுது. இந்த கரண்ட் வந்து வரும்போது இந்த நடுவுக்கு இருக்கிற கம்பியில் வந்து போகுது. இந்த சவுத் போல் இங்கே நோர்த் போல்னு குறிச்சினாங்களே, இது வடமுனைவு, இதை வந்து தென்முனைவுன்னு குறிச்சினாங்களே. இந்த வடமுனைவு தென்முனைவுக்குள்ள காந்தசை கொடுக்கல் போய்கொண்டிருக்கும். இந்த நடுவில் இருக்கிற கடத்தி கம்பியில் கரண்ட் போகுது, சின்ன மெல்லிய கரண்ட் ஒன்று போகுது. அப்போ கடத்தி கம்பியில் காந்தப்புலத்தில் உள்ள கடத்தி கம்பிக்குள்ள கரண்ட் போனால் அந்த கடத்தி கம்பி அசைன்மெண்ட் எவ்வளோ ஆழம் படிச்சினாங்க. ரைட், அப்போ அந்த காந்தப்புலத்துக்கு இருக்கிற இந்த கம்பிக்கு இந்த மைக்கிலேருந்து வர சின்ன கரண்ட் பாஸ் ஆகிக்குள்ள அது அதிரும். அதிர பண்ணைக்குள்ள இந்த விதானமும் அதிரும். ஏன்னா விதானம் வந்து வேறுங்கோ இந்த கடத்தி கம்பியோட கனெக்ட் பண்ணி இருக்கு. இந்த உள்ளுக்கிற நடுவில் இருக்கிற கடத்தி கம்பியோட இந்த விதானத்தை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விதானம் அதிரும். ரைட், விதானமாக இருந்தால் விதானத்தோட சேர்ந்து இருக்கிற இந்த ஆதார உலோக உரையோட பின்னப்பட்ட அட்டைத்தாள் கூம்பு. ரைட், இதை வந்து அட்டைத்தாள் கூம்புன்னு சொல்லுவோம், கூம்பு வடிவத்தில் இருக்கு. ரைட், இந்த அட்டைத்தாள் கூம்பும் இந்த விதானத்தோட சேர்ந்து தான் இருக்கும். நடுவில் விதானம் இருக்கும், விதானத்தோட சேர்ந்து தான் இந்த அட்டைத்தாள் கூம்பு இருக்கும். அது பின்னுக்கு ஆதார உலோக உரையோட ஃபிட் பண்ணி இருக்கும். என்ன ரைட், அப்படி ஃபிட் பண்ணியிருக்கும். இந்த கூம்பும் சேர்ந்து அதிரும், அட்டைத்தாள் கூம்பும் சேர்ந்து அதிர்றதால தான் இங்கே இருந்து சவுண்ட் வேவ்ஸ் உருவாகும், ஒலி அலைகள் உருவாகும். மின் சக்தியை இன்புட் பண்ணி ஒலி அலைகளை மாற்றிக்கொள்றோம். இதுதான் ஒலிபெருக்கியில் நடக்கிற பிரச்சனை. ரைட், மெயினாக இங்கே யோசிக்கணும். இங்கே மைக்கில் இருந்து கதைக்கிறது, அது நாங்கள் அதை பற்றி பின்னுக்கு படிப்போம். மைக்கில் இருந்து கதைக்க எப்படி வருது நாங்கள் பின்னுக்கு அடுத்த தூண்டல் தத்துவத்தில் படிப்போம். அது உள்ளுக்கு கதைக்கக்குள்ள அங்கே இருக்கிற கோயிலோட அதிர்ந்து அதை வந்து ஒரு அதிர்றதால இங்கே ஒரு மின்சக்தி உருவாகும். சின்ன ஒரு வோல்டேஜ், மிக குறைந்த அளவு ஒரு வோல்டேஜ் உருவாகும். இதோடைய பார் கேள் மீடுரன் வீச்சுக்குரிய மீடுரன்களில் மாறுபடும் மின்னோட்டம். ரைட், மீடுரன்களில் மாறுபடும் மின்னோட்டம்.
கதைக்கிற கதையின்படி ரைட் மைக்கில் நீ கதைக்கக்குள்ள எப்பயுமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் கதைக்க மாட்டேன், வேறு வேறு ஃப்ரீக்வன்சியில் மாற்றி மாற்றி தான் கதைப்பேன். சவுண்டாக கதைப்பேன், மெதுவாக கதைப்பேன், ரைட் கொஞ்சம் பெருசாக கதைப்பேன், கொஞ்சம் சின்ன கதைப்பேன், மாறி மாறி தான் கதைப்பேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வர மின்னோட்டத்தின் அளவும் மாறுபடும். இந்த மின்னோட்டத்தின் அளவு மாறுபடைக்குள்ள இங்கே அதிர்ற அளவும் மாறுபடும். சத்தமாக கதைச்சிங்கன்னா இங்கே சத்தமாக அதிரும், ரைட். இங்கே மின்னோட்டம் கூட வந்தாங்க படித்தாங்களே என்ன, மின்னோட்டத்தின் அளவாக கூட்டினால் கடத்திய செய்கிற வேகம் கூடும். காந்த புலத்துக்குள்ள வடிவ பேர் காந்த புலத்துக்குள்ள நார்த் போல் சவுத் போல் இதுக்கு ஒரு கடத்தி கம்பியை வச்சுட்டு நான் கொடுக்குற மின்னோட்டத்தின் அளவை நான் இன்க்ரீஸ் பண்ணினால் கடத்தி அசைகிற வேகம் ரைட் கடத்தி மீது தொழிற்படுகிற விசை வந்து பெருசா இருக்கும். கடத்தின விசை பெருசா இருந்தால் கடத்தி வந்து வேகமாக செய்யுதுன்ற அர்த்தம். விசை பெருசா இருக்கண்டா, கடத்தில தொழிற்படுற விசை பெருசா இருக்கண்டால் அது வேகமாக செய்யுதுன்ற அர்த்தம். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் நீ வந்து பெருசா சத்தமா கத்தினீங்கன்னு சொன்னால், சத்தமா இங்கே மைக்கை பிடிச்சி சத்தமா கத்தினீங்கன்னு சொன்னால் இங்க வந்து பெரிய ஒரு மின்னோட்டம் போகும், ரைட். மின்னோட்டம் பெருசா போனால் அது வந்து கம்பியில் தொழிற்படுகிற விசை வந்து பெருசா இருக்கு. வேண்டாம் காந்த புலத்தில் இருக்குது, மின்னோட்டத்தை பெருசா அனுப்புறேன், அப்போ வந்து பெருசா வந்து அதுல விசை தொழிற்படும். விசை பெருசா இருந்தால் இங்க விதானத்தை பெருசா நல்ல போசா பிடிச்சு இழுக்கும். விதானத்தை போசா பிடிச்சு அதிர பண்ணினால் அதிர்வு பெருசா இருந்தால் ஒலி அலைகளும் சவுண்டும் பெருசா இருக்கும், ரைட். அதான் இங்க நடக்க போற ஒளிபெருக்கில் நடக்கிற பிரச்சனை, ரைட். உங்களை விளங்கி பண்ணிக்கிறேன். தொடர்ச்சியா நாங்க அடுத்த பகுதி பார்ப்போம். ஓகே, அடுத்தது எளிய நேரோட்ட மோட்டர்னு சொல்றோம், ரைட். டிசி மோட்டர் பாருங்க, டிசி மோட்டர். இந்த டிசி மோட்டர் எல்லாம் எங்கெங்க இந்த மின் புகையிரதங்கள்ல, மற்றது மின் மோட்டர்கள், சின்ன மோட்டர்கள், விளையாட்டு மோட்டர்கள், அந்த கோவில் திருவிழாக்கள்ல இந்த சில விளையாட்டு பொம்மைகள் வாங்கியிருப்பீங்க, விளையாட்டு கார்கள் வாங்கியிருப்பீங்க. அதுகள் எல்லாம் பாருங்க இந்த சுழல்ற வேண்டியது சில்லுகள் சுத்துறதுக்கு சின்ன சின்ன விளையாட்டு கார்கள் சொல்றது, ரைட். திருவிழாக்கள்ல விற்பாங்க சின்ன விளையாட்டு கார்கள். அது வந்து சில்ல சுத்தம் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டர் வச்சிருப்பாங்க, சின்ன மோட்டர், ரைட். அது வந்து டிசி மோட்டர், பேட்டரியில வேலை செய்யக்கூடிய ஒரு டிசி மோட்டர், ரைட். மோட்டர்லேயே நிறைய டைப் இருக்கு. அணில் குண்டு மோட்டர் இருக்குது, மற்றது அந்த பெரிய பெரிய மோட்டர்கள் இருக்குது, அந்த தொழிற்சாலைகள் இருக்கும் பெரிய மோட்டர்கள், அப்படி நிறைய டைப் மோட்டர்கள் இருக்கு. எளிய மோட்டர் அப்படி நிறைய டைப் மோட்டர்கள் இருக்குது. இதுல வந்து பவர் கூடின மோட்டர், ஹோஸ் பவர் கூடின மோட்டர்கள், அப்படி நிறைய மோட்டர்கள் இருக்குது. நாங்க எங்க பார்க்க போறது டிசி மோட்டர், ரைட். டிசி கரண்ட்ல வேலை செய்யக்கூடிய மோட்டர். அதுக்கு நல்ல உதாரணம் இந்த விளையாட்டு கார்கள் இருக்கிற சின்ன மோட்டர்கள், ரைட். அது கோயில் திருவிழாக்கள் வாங்குற பொம்மைகள் அந்த வைன் பண்ணி விடுவாங்க, அது ரொட்டேட் ஆகும். அப்போ அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே சின்ன சின்ன விளையாட்டு மோட்டர்கள், ரைட். அதை பற்றி தான் இங்கே கதைக்க போகிறோம். டிசி மோட்டர், டிசி கரண்ட்ல வேலை செய்யக்கூடிய மோட்டரை பற்றி கதைக்க போகிறோம், ரைட். ஓகே, அதை நாங்கள் எளிய மோட்டரை எப்படி செய்கிறேன்னு சும்மா பார்ப்போம். நோமலை நாங்களாவே எளிய மோட்டர் உருவாக்கலாம். அதில் ஒரு சின்ன செயற்பாடு இதில் கொடுத்துருக்கு, பார்ப்போம், ரைட். எளிய மோட்டரை தயாரிக்கிறது. இந்த படத்தை பாருங்க, இந்த பகுதியை பாருங்க. எளிய மோட்டரை தயாரிக்க போகிறோம், ரைட். ஓகே, தேவையான பொருட்கள்: ஓர் உலர்களம், காவலிடப்பட்ட செப்பு கம்பி, பெரிய தலையுள்ள நீளமான தையல் ஊசிகள் 2, சீனக்களி. சீனக்களி அந்த ஒன்றும் இல்லை, அந்த கிளே. நீ சின்ன சின்ன விளையாடி இருப்ப, அந்த உருவங்கள் செஞ்சு விளையாடி இருப்பேன், சின்ன 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 பிள்ளையா கேட்கல, இந்த உருவங்கள் செஞ்சு விளையாடி இருப்பா தானே, அந்த மாதிரி ஒரு கிளே தானது. இது வந்து கிளேன்னு சொல்லுவாங்க, ரைட். சீனக்களின்னு சொல்றது. மற்றது செலோ டேப், கம்பியை வெட்டத்தக்க ஒரு உபகரணம், ரைட். அதுக்கு ஒரு இடவை நம்ம வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது ஒரு சிறிய வளையகாந்தம், ரைட். ஓகே, வளையகாந்தம் ஒன்று வச்சிருக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. முதலாவது இந்த இது கொடுத்துருக்காங்க, செய்முறைகள் கொடுத்துருக்காங்க. முதலில் காந்த சுருளை தயார் செய்யுங்கள், ரைட். முதலில் காந்த சுருள் ஒன்றை தயார் செய்யட்டாம். இதற்காக செப்பு கம்பியின் நடுவில் ஆரம்பித்து ஓரளவு தடிப்பான பேனையை ஒத்த உருளை வடிவான பொருளை பற்றி ஏறத்தாழ 30 சுற்றுகள், ஒரு 30 சுற்று சுற்றலாம். ஒரு பேனை மாதிரி அல்லது உருளை வடிவம் ஒன்று எடுத்து, வடிவமுள்ள ஒரு பொருளை எடுத்து அதில் வந்து 30 சுற்றுகளை சுட்டுட்டாம் இந்த செப்பு கம்பியில், ரைட். சுற்றி உரு ஒன்றில் காணப்படுகிறவாறு ஒரு சுருளை தயார் செய்து செப்பு கம்பியின் சுயாதீன முடிவிடங்களில் சுருளை பற்றி சில தடவைகள் சுற்றுங்கள், ரைட். இதுல பார்ப்போம் என்ன வேறு உரு ஒன்றில் என்ன சொல்லுது என்றால், உரு ஒன்றில் இருக்கிற மாதிரி முதலாவது செய்யட்டாம், ரைட். உரு ஒன்றில் இருக்கிற மாதிரி பாரு, படத்தை பார், ரைட். இங்கதான் உரு ஒன்று இருக்குது, ரைட். இங்க இருக்கிற மாதிரி என்ன செய்யட்டாம்டா, முதல்ல ஒரு செப்பு கம்பியை எடுத்து, ரைட். ஒரு செப்பு கம்பியை எடுத்து இப்படி ஒரு சுருள் ஒன்றை சுத்தட்டான், ஒரு 30 சுற்று சுத்தட்டான், ரைட். ஒரு பீனையில வச்சோ இல்லை ஒரு உருளை வடிவமான ஒரு பொருளை பிவிசி குழாயோ நம்ம ஒன்று எடுத்து வச்சு இப்படி ஒரு 30 சுற்று இப்படி வட்டமாக சுற்றி போட்டு இதுல இந்த ரெண்டு இடத்துல ஒரு முடிச்ச போட்டு ஃபிட் அந்த சுற்று இழகாமல் இருக்கிறதுக்காக 2 முடிச்ச போட்டுட்டு இப்படி இந்த செப்பு கம்பியை நீட்டி விடட்டாம். சுயாதீனமான முடிவிடம்னு சொல்றது, ரைட். சுயாதீனமான 2 முடிவிடங்களை இப்படி செய்து விடட்டாம். இதுதான் ஒரு ஒன்றில் முதலாவது செயற்பாடு, ரைட். இதோட நாங்கள் 2வது செயற்பாடு பார்ப்போம். ஓகே, 2வது செயற்பாடு பாருங்க. இங்க இருக்கு, ரைட். 2வது செயற்பாடு இது, ரைட். உரு 2இல் உள்ளவாறு கத்தி அலகை பயன்படுத்தி இரு சுயாதீன முடிவிடங்களினதும் காவலியை அகற்றுங்கள். 2 முனைகளினதும் காவலியால் அகற்றப்பட்ட பகுதி ஒரே பக்கமாக அமைய வேண்டும், ரைட். இதுல என்ன பிரச்சனை பார்ப்போம், என்ன சொல்றாங்கடா. உரு 2 பார்ப்போம் நாங்க, ரைட். உரு 2 இங்க இருக்கு பாருங்க.
இதுதான் பாருங்க ஒரு 2 ரைட். ஒரு 2ல் என்ன செய்ய சொல்றான் என்றால், முதல்ல நாங்கள் ஒரு 1ல் உள்ள மாதிரி இப்படி செய்து போட்டோம், ஒரு 1ல் உள்ள மாதிரி இப்படி ஒரு இதை செய்து போட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யட்டாம் என்றால், இப்படி வளைய சுற்றி எல்லாம் செய்து 30 சுற்று கிட்ட இப்படி சுற்றி போட்டு 2 இடத்துல ஒரு முடிச்ச போட்டுட்டு இப்படி கம்பியை நீட்டட்டாம். இந்த கம்பியை நீட்டி போட்டு என்ன சொல்றான்னா, ஒரு கத்தி, நல்ல கூர்மையான ஒரு கத்தி எடுத்து இந்த செப்பு கம்பியில வந்து ஒரு அரைப்பகுதியை மட்டும் ரைட், இந்த செப்பு கம்பியில சுயாதீனமான முடிவிடம் 2 விட்டுறாங்களானே, இந்த 2 முடிவிடங்களையுமே ஒரே பக்கமாக அந்த முடிவிடத்தின் அரைப்பகுதியை மட்டும் சுரண்டி எடுக்கலாம். காவலிடப்பட்ட அந்த செப்பு கம்பியில காவலியை மட்டும் நீக்கட்டாம் ரைட். அதான் 2வது செயற்பட சொல்றார் ரைட். என்ன சொல்றாரு என்றால், இப்படி ஒரு 2 சுயாதீன முடிவிடங்கள்ல ஒரே பாருங்க படத்தில் இதுதான் தெளிவான படம் ரைட். செப்பு கம்பி ஒரு உருளை வடிவ சேப்பில் சின்ன மெல்லிய கம்பி தானே, அப்போ உருளை வடிவான சேப்பில் இருக்கு. இதெல்லாம் பெருப்பிச்சு காட்டி இருக்குது, இந்த பகுதியை பெருப்பிச்சு காட்டி கிடக்கு. இங்க வடிவப்பார் இதுல வந்து அந்த கம்பியினுடைய விட்டம் அரைவாசி ரைட், அரைவட்டமா எடுத்து இந்த கம்பியின் ஒரு பக்கம் அரைவட்டம் மாதிரி தெரியும் சின்ன மெல்லிய கம்பியில, அதுல அரைப்பகுதியை மட்டும் காவல் நீக்கி இருக்கு. இந்த பகுதியை மட்டும் காவல் நீக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி காவலிடப்பட்டது, அரைப்பகுதி கீழே உள்ள பகுதி காவலிடப்பட்ட பகுதியா இருக்குது. அப்ப அரைவாசி பகுதியை மட்டும் கம்பியின் அரைவாசி விட்டத்தோடு செய்து அப்படி அரைவாசி பகுதியை மட்டும் காவல் நீக்கட்டான், சுரண்டா கத்தியை வச்சு சுரண்டட்டான். அதே மாதிரி மற்ற பக்கமும் செய்யட்டான். எந்த பக்கம் நீ சுரண்டினியோ, மேல் பக்கம் இல்லை சுரண்டி, கீழ் பக்கம் காவல் இருக்குது, மேல் பக்கம் காவல் நீக்கப்பட்டது, கத்தியை வச்சு சுரண்டி கிடக்கு. எந்த பக்கம் நீ சுரண்டினியோ அதே மாதிரி இந்த பக்கம் மேல் பக்கம் மட்டும்தான் நீ சுரண்டி எடுக்க வேணும். அப்புறம் கீழ் பக்கத்தை சுரண்டக்கூடாது. அது என்னன்னா அப்புறம் தெளிவாக கதைப்போம். இந்த செயற்பாடு செய்து போட்டு அவதானிப்புகள் முடிச்சு முடிவுகள் எடுக்க அதை பற்றி கதைப்போம். இங்க என்ன நடக்க போனால், மேல் பக்கம் நீ சுரண்டி எடுத்தால் இங்கேயும் மேல் பக்கம் தான் சுரண்டி எடு, கத்தியால சுரண்டி எடு. இல்ல நீ இந்த பக்கத்துக்கு கீழ் பக்கத்தால சுரண்டி எடுத்து போட்ட, மேல் பக்கம் காவல் போட்டு கூடாது, கீழ் பக்கத்தால சுரண்டி எடுத்து போட்டேன்னா இந்த பக்கம் நீ கீழ் பக்கமாக தான் சுரண்டி எடுக்க வேண்டும், மேல சுரண்டக்கூடாது, மாற்றி மாற்றி சுரண்டக்கூடாது, ஒரே பக்கமாக சுரண்டி எடுக்க சொல்லி செயற்பாடு 2 சொல்லுறேன். 3வது செயற்பாடு பார்ப்போம். இதை அதன் பின்னர் ஊசிகளின் துளையினூடாக இரு முடிவிடங்களும் செல்லத்தக்கதாகவும் அத்துடன் சுருள் கிடையாக இருக்கத்தக்கதாகவும் ஒரு 3ல் காட்டிய வார்த்தை உங்களோட படல ரைட். அந்த 3வது செயற்பட பாவம் ஒரு 3க்கு வா ரைட். ஓகே, ஒரு 3 இங்க இருக்கு ரைட். ஒரு 3 பேர் 2 தையல் ஊசி மேல 2 ஊசி ரைட், 2 ஊசி எடுத்து அந்த தையல் ஊசியினுடைய துளையில வந்து இந்த செப்பு கம்பியில சுயாதீன முடிவிடாங்க காவல் நீக்கப்பட்ட ரைட். இந்த படத்துல காட்டினாங்க, ஒரு 2ல காட்டின மாதிரி 2வது செயற்பாடு செய்தாங்க, காவல் நீக்கினாங்க, அரைப்பகுதியை மட்டும் காவல் நீக்கினாங்க. அந்த காவல் நீக்கப்பட்ட பகுதியை வந்து அப்படி இந்த சுயாதீன முடிவுகள் படத்துல காட்டின மாதிரி ஊசிக்குள்ள செலுத்தி இப்படி வைக்க கிடையாக, இந்த சுருள் வந்து கிடையா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இந்த மாதிரி படத்துல காட்டின மாதிரி ஒரு 3 செட் பண்ணிட்டாங்க ரைட். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஒரு 3ல் உள்ளபடி செட் பண்ண சொல்லியாச்சு ரைட். ஓகே, அடுத்தது இங்க பாரு, இதுல ஒரு 4 அடுத்த 4வது செயற்பாடு பாரு. ஒரு 4ல் உள்ளவாறு உலர்களத்தின் இரு முடிவிடங்களிலும் தையல் ஊசிகளை வைத்து செலோ டேப்பின் மூலம் ஒட்டுங்கள் ரைட். ஒரு 4 பாவம் இங்க இருக்கு, ஒரு 4 பேர் ரைட். ஒரு 4 என்ன சொல்றான் என்றால், ஒரு பேட்டரி ஒன்றை வச்சு அந்த 2 ஊசின்ற முனைகள் இருக்கு தானே, ஒரு பேட்டரி அல்ல டிசி பேட்டரி என்று சொல்லுவோம் ரைட். பேட்டரியில இருந்து வர வோல்டேஜ் வந்து டிசி கரண்ட்னபடியா இதுல இருந்து வரது டிசி வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ ஒரு பேட்டரி என்றால் அது டிசி வோல்டேஜ் தான், வேறு இல்லை ரைட். பேட்டரி என்றால் அது டிசி தான், நேரோட்ட மின்னூட்டம் தான் ரைட். அந்த பேட்டரியை வந்து வச்சுட்டு அந்த 2 ஊசிகளும் பேட்டரியினுடைய இரு முனைகளையும் பொருத்தி ஒரு செலோ டேப்பால ஒட்டட்டாம் ரைட். 2 முனைகளையும் ஒரு செலோ டேப்பால ஒட்டட்டாம். ஓகே, நாங்கள் ஒட்டுவோம், ஒட்டியாச்சு. அடுத்தது என்ன செய்யட்டாம் என்றால், ஓகே இங்க இருக்கு, சீனகளியை பயன்படுத்தி உலர்களத்தை அசையாதவாறு உறுதியாக போறது போல. சீனகளி என்று ஒண்ணுமில்ல, அந்த கிளே, நீ சின்ன உப்புல விளையாட அந்த சின்ன கிளே தான் ரைட். என்ன சொல்றாங்க என்றால், சீனக்களியை பயன்படுத்தி உலகத்தை அசையாதவாறு உறுதியாக பொருத்தி கொள்ளுங்களாம். அப்ப சீனக்களி என்று ஒண்ணும் இல்லை, அந்த கிளே தான் ரைட். சின்ன உப்புல விளையாட அந்த கிளே தான். ஓகே, ஒரு 4 இங்க இருக்குது, சாரி ஒரு 5 இங்க இருக்குது. ஒரு 5ல் இருக்கிற காட்டின மாதிரி இந்த சீனக்களியை வந்து 2 வகை, இதுதான் சீனக்களி என்றது, கிளையை போட்டு ஒட்டி அந்த நிலத்தில் ஒரு கிடை நிலம் மாதிரி இருக்க முடியும். யோசிக்க, ஒரு கிடை நிலம் மாதிரி இருக்கும். இந்த கிடை நிலத்தில் வந்து பேட்டரியை வச்சு, கிடை தளத்தில், நிலமட்டு சொல்லாமல் தளமட்டு சொல்றேன் நான், கிடை தளத்தில் வந்து சீனக்களியை போட்டு ஒட்டி இந்த பேட்டரி அசையாத மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம் ரைட். ஓகே, அசையாத மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது இறுதியில் சீனக்களி பயன்படுத்தி வளைய காந்தத்தை பேட்டரி மீது பொருத்துங்கள் ரைட். அந்த பேட்டரி ஒரு 5ல் காட்டின மாதிரி எங்க பேர் காந்தம் மட்டும் கொடுக்குற பேர் வடிவப்பார். ஒரு 5 பேர் சீனக்களியை போட்டு ஒட்டி போட்டு இதுலயும் ஒரு சீனக்களியை பூசி போட்டு காந்தத்தை கொண்டு இதுல வைக்கட்டாம். காந்தம் ரைட், காந்தத்தை கொண்டு பேட்டரின மேல் மோதியில இந்த கோயிலுக்கு இதுதான் சுருள், என்ன கோயில்னு சொல்லுவாங்க. இந்த சுருளுக்கு கீழேயா காந்தத்தை வைக்கட்டாம், வச்சாச்சு ரைட். அடுத்தது செப்பு சுருள்
சுழலும் விதத்தை நீங்கள் காணலாம். இந்த செப்பு சுருள் வந்து சுத்தும். இப்படி காந்தத்தை கிட்ட வச்சுனால் செப்பு சுருள் வந்து சுத்தும் என்று சொல்லி இருக்குது. அப்படி சுத்தாடி நாங்கள் சுற்றி விடலாம். கையால் சும்மா சுற்றி பிட்டி என்றால் தொடர்ந்து சுற்றி கொண்டே நிற்கும். சில மோட்டர்கள் ஸ்டக் ஆகும், ஸ்டார்டிங் இருக்காது. ரைட், ஸ்டார்ட் அதில் இருக்காது. பேட்டரியில் கரண்ட் கொடுத்தாலும் ஸ்டார்ட் பண்ணாது. அப்போ மேலே பிடிச்சி சுற்றி விட்டி என்றால் அந்த சின்ன மோட்டர் வந்து விளையாட்டு மோட்டர். ரைட், வீட்டில் இறக்கிற மோட்டர் வரும். அதை பற்றி நாங்கள் பின்ன தெளிவாக ஏசி மோட்டர், அதாவது வேறு அதுக்குள்ள வேறு டெக்னிக்கல் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதை பற்றி தெளிவாக படிப்போம். இங்கே நான் சொல்கிறது அந்த சின்ன மோட்டர், விளையாட்டு காரில் இருக்கிற சின்ன மோட்டர். ரைட், அந்த மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்போ பேட்டரியில் கனெக்ட் பண்ணி போட்டால் நம்ம மோட்டர் சுத்தாது. சின்ன சத்தம் மட்டும்தான் வரும். ரெண்டு சும்மா சத்தம் வரும், சுத்தாது. அப்போ என்ன செய்யலாம், மேலே பிடிச்சி சும்மா அந்த ஆமேச்சர் மேலே சுருள் சுற்றுறா இருக்குது. நான் அந்த மேலே பிடிச்சி சுற்றி விட்டி என்றால் அதோட வந்து சுற்றி கொண்டே இருக்கும். ரைட், அது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரி, அது தொடர்ந்து சுற்றி கொண்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன நாங்கள் வீட்டில் செய்கிற சின்ன மோட்டர் தான். ரைட், கோயில் இருக்கும். இந்த கோயிலுக்குள்ள கரண்ட் போய்க்கணும். கரண்ட் பேட்டரியில் கொடுத்து கரண்ட் டிசி கரண்ட் கொடுத்துட்டு ஒரு காந்தத்தை வச்சுன்னா காந்தப்புலத்தை வச்சு அதை அந்த சுருளுக்குள்ள இருக்கிற காந்தப்புலத்தை குழப்பி அதை ரொட்டேட் பண்ண போகிறேன். ரைட், அப்போ அது தொடர்ந்து ரொட்டேட் பண்ணுறதை நாங்கள் பார்க்கலாம், அவதானிக்கலாம்னு சொல்லி இதில் செயற்பாட்டில் சொல்லியிருக்கு. ரைட், அப்படி அதை ரொட்டேட் பண்ண இல்லை, ஒருவேளை அதை ரொட்டேட் பண்ணலைன்னா அதை சுற்றி விடட்டாங்க. இங்கே எதிரே சொல்லியிருக்காங்க, செப்பு சுருள் சுழல் விதத்தை நீங்கள் காணலாம். அவ்வாறு சுழலாவிடின் சுருளை கையினால் சற்று சுழற்றி விடுங்கள். சும்மா நீ ஒரு வெளியில இருந்து ஒரு போஸை கொடுத்து ரொட்டேட் பண்ணி விடு, அது தொடர்ச்சியாக சுழலும். ரைட், அதான் விஷயம். ரைட், இப்போ இதுக்குள்ள இருக்கிற சுழற்சியான அடுத்த பிரச்சனை பார்ப்போம். இது ஒரு எளிய மோட்டர். ரைட், நாங்கள் வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு எளிய மோட்டர். ரைட், இப்போ மோட்டரில் வந்து காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தியை வச்சுட்டு, ரைட், ஒரு கோயில் மாதிரி நாங்கள் ரொட்டேட் பண்ணுறோம். கோயில் மாதிரி சுற்றி போட்டு ஒரு டிசி வோல்டேஜை கொடுக்குறோம். என்ன, ரைட், டிசி கரண்ட் ஒன்றா கொடுக்குறோம். என்ன, கரண்ட்டை கொடுத்தா அது எப்படி ரொட்டேட் ஆகுது, எப்படி அதில் விசை கிரியேட் ஆகுதுன்றதை பற்றி இதில் காய்க்க போகிறோம். சும்மா நோம்புல விளங்குற மாதிரி காய்க்கிறேன். விளங்க உனக்கு ஸோ நோம்புல காய்க்கிறேன் பார். இதில் வந்து டிசி வோல்டேஜ். ரைட், இதை நான் பாசிட்டிவ் எடுக்கிறேன், இதை வந்து நெகட்டிவ் எடுக்கிறேன். ரைட், பாசிட்டிவ்ல இருந்து கரண்ட் போகுது. இந்த ஊசி கரண்டாக கடத்தும். என்ன, அதான் ஊசியில் வந்து கிடையாக பண்ணுறதுக்காக இந்த தளத்தை இதை வந்து கிடையாக பண்ணுறதுக்காக ஊசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளஸ்லேருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து இந்த திசையில் மின்னோட்டம் கூட போகுது. இந்த சுருளுக்குள்ளாலையும் ஓடும், சுருளாலையும் கரண்ட் ஓடி இந்த பக்கம் வந்து இந்த சுட்டர் சர்க்கிட்டை வந்து பூரணப்படுத்தி போடுது. ரைட், இங்கே வந்து ஒரு காந்தம் வச்சிருக்காங்க. காந்தம்னா காந்தத்தை சுற்றி ஒரு காந்த புலம் இருக்கும். ரைட், எவ்வளவு ஏரியாவும் காந்தத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியான்னு வைப்போம். ஆனால் காந்த புலம் காந்தத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரியாண்டபடியா இவ்வளவுமே ஒரு காந்த புலம். ரைட், காந்த புலத்துக்குள்ளதான் இந்த கடத்தி கோயில் இருக்குது. ரைட், காந்த புலத்துக்குள்ள இந்த கோயில் இருக்குது. கோயிலுக்கு நீ வெளியில இருந்து கரண்டை கொடுத்தால் என்ன நடக்கும்? கோயிலுக்கு வெளியில இருந்து நீ கரண்டை கொடுத்தால், கோயில் வந்து ஒரு காந்த புலத்துல இருக்குது. காந்த புலத்துல கடத்தி மின்னோட்டத்தை காவுற கடத்தி கம்பி போகுதுன்றால் இந்த கடத்தி கம்பி ஒரு மூமெண்ட்ல இருக்கும், ஒரு அசைவை ஏற்படுத்தும். ரைட், ஏன்னா காந்த புலத்துக்குள்ள அது இருக்குது. காந்த புலத்துக்குள்ள அது மின்னோட்டத்தை காவுற கடத்தி கம்பி இருக்கின்றபடியால் அதுல ஒரு சுழல் அசைவை ஏற்படுத்தும். அந்த அசைவு ஒரு சுழற்சியாக இருக்கும். சும்மா இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா அசைவு இருக்க மாட்டேன். இப்போ வந்து இது ஒரு ரொட்டேட். ரைட், ஒரு மோட்டர் எப்படி சுத்துது, வீடுகளில் மோட்டர் பார்த்துருப்பேன், விளையாட்டு மோட்டர் பார்த்துருப்பேன், அது எப்படி சுத்துது. ரைட், அது எப்படி சுத்துனா அதில் விசை கிரியேட் ஆகும். ரைட், அதில் எப்படி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, அதை பற்றின தெளிவான விளக்கங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ரைட், இந்த மோட்டரில் வந்து கரண்ட் போனால் கடத்தி அசைவு மட்டும் தான் இவ்வளோ காலம் படிச்சு நாங்கள். ரைட், ஒரு காந்த புலத்தில் கடத்தியை வச்சுட்டு கடத்திக்கு வெளியிலேருந்து கரண்டை கொடுத்து அந்த கடத்தி அசைமெண்ட்தான் இவ்வளோ காலம் படிச்சுனாங்க. இப்போ நாங்கள் அதையே கொஞ்சம் வித்தியாசமா எப்படி அதே விஷயம்தான். காந்த புலத்துக்குள்ள கடத்தியை வச்சு இது ஒரு காந்த புலம், இவ்வளவு ஏரியாவும் காந்தத்தின் இந்த காந்தத்தின் கண்ட்ரோல் இருக்கிற ஏரியா இவ்வளவும் அந்த காந்த புலத்துக்குள்ள கடத்தியை வச்சுட்டு சுருள் கோயிலை வச்சுட்டு நான் வெளியிலேருந்து கரண்டை கொடுத்தேன்னா இந்த கோயில் ரொட்டேட் ஆகும், ஒரு மோட்டர் சுத்துற மாதிரி சுத்த போகுது. அது எப்படி சுத்த போகுதுன்றதை பற்றி நாங்கள் தெளிவாக அடுத்த வகுப்புல விரிவாக ஆராயும். ரைட், இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.